செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 84,400க்கு விற்பனை. கடந்த 2 நாட்களாக 1080 ரூபாய் குறைந்த நிலையில் மீண்டும் உயரத் தொடங்கியது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 153 ரூபாய் என்ற புதிய உச்சம் தொட்டது. 1 கிலோ வெள்ளி 1,53,000 ரூபாய்க்கு விற்பனை. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் பேசிய மாணவி பிரேமாவுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு. மாணவி கண்ணீர் மல்க பேசிய 24 மணி நேரத்திற்குள் வீடு ஒதுக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. இளையராஜாவின் பாடல்கள் மூலம் சோனி நிறுவனம் ஈட்டிய வருமானம் எவ்வளவு? ஆவணங்களை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் அரசியல் ரீதியாக தாம் யாரையும் சந்திக்கவில்லை என செங்கோட்டையன் விளக்கம். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரை சந்தித்ததாக திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுவதாக பேட்டி. பாமக நிறுவனர் ராமதாசின் புதிய சமூக வலைதள பக்கங்கள் அறிமுகம். ராமதாஸை கொல்ல வேண்டுமென அன்புமணி தரப்பு சமூக வலைதளங்களில் பதிவிடுவதாக பாமக எம்எல்ஏ அருள் குற்றச்சாட்டு. இதே மாதிரி இன்னொரு பையன் கும்பகோணத்தை, இந்த பையன் செய்யாருக்கார பையன் கும்பகோணத்துக்கார பையன் ஒருத்தன் போடுறான் 2 மாதம் முன்னாடி. ஐயாவை வந்து தலைவாணி துண்டை போட்டு கழுத்துல காலை வச்சு மிரிச்சு ஏன் கொல்லக்கூடாதுன்னு போடுறான். அதுவும் உங்களுக்கு நாங்கள் எடுத்து தரோம். இது எப்படின்னா ஐயாவை கொலை செய்ய வேண்டும் என்ற முயற்சிக்கே வந்துட்டாங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று வைத்த பேனரால் சர்ச்சை. எம்ஜிஆரின் படத்தில் அதிமுக கரைவேட்டியில் வேறு நிறம் இருந்ததால் குழப்பம். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வை 5,53,000 பேர் எழுதுகின்றனர். மாநிலம் முழுவதும் 1,905 மையங்களில் தேர்வை நடத்த ஏற்பாடு. வைக்கம் போராட்டத்தில் பெரியார் சிறைவாசம் அனுபவித்த 6 குட்டி சிறை நினைவு மண்டபமாக மாறுகிறது. 4 கோடி ரூபாய் செலவில் அமையும் நினைவு மண்டபத்திற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அடிக்கல் நாட்டு விழா. திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவம் கோலாகலம். 3ஆம் நாளான இன்று முத்துப்பந்தல் வாகனத்தில் மலையப்ப சாமி வீதியுலா. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலை, கிளி, பரிவட்டம் திருப்பதி புறப்பட்டன. 28ஆம் தேதி கருட சேவையன்று பெருமாளுக்கு சாற்ற நடவடிக்கை. ₹10,000 கோடி நிதி கொடுத்தாலும் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். இலங்கை சிறையில் இருந்த தமிழக மீனவர்கள் 4 பேர் அபராதத்துடன் விடுதலை. படகு உரிமையாளருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி என மிரட்டி அடிபணிய வைக்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு காட்டமான பதில். அரியலூர் அருகே அமைச்சர் சிவசங்கர் காரை நிறுத்தி பழுதான சாலையை சீரமைக்க சிறுமி கோரிக்கை. உடனடியாக கோரிக்கையை நிறைவேற்றிய அமைச்சர் சிறுமியின் தைரியத்திற்கு பாராட்டு.
செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய பழனிசாமி மன்னிப்பு கேட்க கோரி வலுக்கும் கண்டனம். திருவண்ணாமலை, கல்பாக்கம், நீலகிரி மாவட்டம், கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். அமலாக்கத்துறைக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கலாம் என உத்தரவு. பஞ்சாப் படத்தில் மதுபாட்டிலோடு தோன்றிய நடிகை சோனம் பஜ்வா சீக்கிய பெண்கள் கலாச்சாரத்தை அவமதித்ததாக புகார். தமிழ்நாட்டில் ஆகம விதிகள் கொண்ட இல்லாத கோயில்கள் எத்தனை? 3 மாதத்திற்குள் இறுதி செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. மகளிர் சுய தொழில் தொடங்க 10,000 ரூபாய் வழங்கும் திட்டம் தேர்தலை சந்திக்க உள்ள பீகாரில் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மைசூரு தசரா விழாவையொட்டி குப்பண்ணா பூங்காவில் மலர் கண்காட்சி. 1.5 லட்சம் ரோஜா மலர்களால் உருவாக்கப்பட்ட குமரி காந்தி மண்டபம் கவனம் ஈர்ப்பு. இந்திய விமானப்படையில் இருந்து MiG-21 போர் விமானம் இன்றுடன் ஓய்வு. 60 ஆண்டுகளுக்கும் மேலாக பல போர்களை கண்ட MiG-21க்கு பிரியா விடை. லீடிங் லைட் என்ற படத்தின் மூலம் இயக்குநராக களமிறங்கும் நடிகர் சூர்யாவின் மகள் தியா சூர்யா. பாலிவுட் லைட் உமன்களை மையமாக கொண்ட திரைப்படம் கலிபோர்னியாவில் திரையிடப்படுகிறது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் கண்ணீர் மல்க பேசிய மாணவி பிரேமாவுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. அந்த விழாவில் பேசிய தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி பிரேமா, எங்களது வீடு மழை நேரங்களில் ஒழுகும் என்றும் மழை நேரங்களில் அப்பா அம்மா எப்படி வீட்டில் தங்கியிருப்பார்கள் என எண்ணிக்கொண்டே இருப்பேன் என்று கண்ணீர் மல்க பேசினார். கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிட்டோம். வீடு எப்படின்னா ஓட்டு வீடு தான். அது மழை பெஞ்சா தாங்காது, ஒழுகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் காலேஜ் போயிட்டேன். காலேஜ்க்கு ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போலாம் ஹாஸ்டல்லாம் இருக்கும்போது மழை பெஞ்சா தெரியவே செய்யாது. அது ஒரு சேஃபான இடத்துல இருந்த மாதிரி இருக்கும். அப்போலாம் வீட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். வீடு ஒழுகிட்டு இருக்குமே, இப்போ அம்மா அப்பா என்ன பண்ணிட்டுருப்பாங்க, அது ஓடிட்டே இருக்கும், மைண்டில் ஓடிட்டே இருக்கும். எப்படியாவது அம்மா அப்பா ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்துடணும். மாணவி கண்ணீர் மல்க பேசிய 24 மணி நேரத்திற்குள் வீடு ஒதுக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒழுகும் வீட்டில் அப்பா இருப்பாரே என்ற கவலை பிரேமாவுக்கு இனி வேண்டாம் என்று கூறியுள்ளார். எத்தனையோ பேரின் எதிர்ப்பையும் மீறி தங்களை படிக்க வைத்த தந்தையிடம் முதல் மாத சம்பளத்தை தந்து மாணவி மகிழ்ச்சியடைந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் வீடு ஒதுக்கீடு செய்த முதலமைச்சருக்கு மாணவி பிரேமா நன்றி தெரிவித்துள்ளார். சிஎம் சார் எங்களுக்கு வீடு அந்த கலைஞர் கனவு திட்டம் அது மூலமாக எங்களுக்கு ஒரு வீடு அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ இது எல்லாமே முதல்வர் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் முதல்வன் ஸ்கீமும் அவங்களால தான் கிடச்சிது. ஸோ இப்போ வீடு அப்படிங்கிற ஒரு கனவை ஃபுல்ஃபில் ஆக போகிறது அதுக்கு ஒரு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு சிஎம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேசிய ஜனநாயக கூட்டணி டிசம்பருக்குள் இறுதி வடிவம் பெறும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். அண்ணாமலை டிடிவி தினகரன்கிட்ட இப்போ மறுபடியும் வாங்க அப்படிங்கிற மாதிரி அழைப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் நிராகரிச்சிட்டார். தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இபிஎஸ் அந்த முதல்வர் வேட்பாளர்லேருந்து எடுத்தால் தான் நாங்கள் வருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு. நீங்கள் அதை ஏதாவது தலைமைக்கு ஏதாவது சொல்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது? இது ஒரு நீளமான கொஸ்டின், முடியாத கொஸ்டினாக இருக்குது. இது ஒரு நீளமான ஒரு கேள்வியாக போயிட்டே இருக்குது. அதே டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த கேள்வி போகும். டிசம்பர் மாதம் அதில் பதில் பார்த்துக்கலாம்.
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரவேண்டாம் என சொல்வதற்காகவே டிடிவி தினகரன் வீட்டுக்கு அண்ணாமலை சென்றதாக அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி தெரிவித்துள்ளார். யானை பலம் கொண்டவராக செங்கோட்டையன் இருப்பார் என்று நினைத்த நிலையில் அமித்ஷாவின் தலையீடு காரணமாக அவர் அமைதியாகிவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். அவர் டிடிவி வீட்டுக்கு போனது என்னன்னு கேட்டிங்கன்னா காமெடி. வராதிங்க இந்தியாவுக்கு, நீங்கள் இந்தியா பக்கம்லாம் வந்துடாதுங்க, இங்கே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு, என்னையும் அவமானப்படுத்தி வெளியில் எடுத்துட்டாங்க, ஆகவே எனக்குரிய மரியாதை கிடையாது, என்னை நம்பி தான் நீங்களும் ஓபிஎஸும் ட்ராவல் பண்ணிங்க, ஆகவே எனக்கே மரியாதை எல்லாம் போச்சு, வேறு பிளான் பண்ணி வேறு ரூட்டில் போவோம் நம்ம பேசுகிற மாதிரி. அவர் ஒரு யானை பலமாக இருக்கும்னு நினச்சி தான் நம்ம போய் அவரை பார்த்தோம். அவர் அண்ணனை உடனே அமித்ஷா கூப்பிட்டு பார்த்து, உள்கட்சி விஷயத்தில் தலையிடாத தலைவர் அமித்ஷா உடனே கூப்பிட்டு அவரை பேசி கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இந்த அளவுக்கு அவர் அண்ணன் என்கிட்ட சொன்னார். மீதியை சொல்லலை, கேட்டால் சஸ்பென்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த வேகத்தையும் குறைச்சிட்டாங்க. வைக்கம் போராட்டத்தில் பெரியார் சிறைவாசம் அனுபவித்த ஆறுகுட்டி சிறையை நினைவிடமாக மாற்ற தமிழ்நாடு அரசு சார்பில் அடிக்கல் நாட்டப்பட்டது. கேரளத்தின் வைக்கம் நகரில் உள்ள மகாதேவர் கோயில் தெருக்களில் தாழ்த்தப்பட்டோரை அனுமதிக்க கோரி 1924ஆம் ஆண்டு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தை நடத்திய தலைவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து அப்போராட்டத்தை தொடர்ந்து நடத்த வைக்கம் சென்றார் தந்தை பெரியார். வைக்கம் போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய பெரியாரை அப்போதைய திருவிதாங்கூர் அரசு கைது செய்து படகு மூலம் ஆறுகுட்டி கிராம சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்றது. பெரியார் 1 மாதம் சிறை வைக்கப்பட்ட ஆறுகுட்டியில் அவருக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்படும் என 2023இல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். இதற்காக ஆறுகுட்டியில் உள்ள 54 சென்ட் நிலத்தை வரிச் சலுகையுடன் கேரள அரசு வழங்கியது. இதையடுத்து 4 கோடி ரூபாயில் பெரியார் நினைவு மண்டபத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதில் தமிழ்நாடு அமைச்சர்கள் ஏவவேலு, சாமிநாதன், கேரள அமைச்சர் ஷாஜி செரியன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கேரள மாநிலம் வைக்கத்தில் உள்ள தந்தை பெரியார் நினைவு மண்டபம் அண்மையில் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய நினைவு மண்டபம் அமைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. பாமக நிறுவனர் ராமதாஸை கொலை செய்ய முயற்சி நடப்பதாக அக்கட்சியின் கொறடாவும் ராமதாஸ் அணியை சேர்ந்தவருமான எம்எல்ஏ அருள் குற்றம் சாட்டியுள்ளார். ராமதாஸின் எக்ஸ் தளம் உள்ளிட்ட சமூக வலைதள கணக்குகளை முடக்கியிருப்பதோடு தைலாபுரம் தோட்டத்து சிசிடிவி கேமராக்களின் கட்டுப்பாட்டையும் அன்புமணி தரப்பு வைத்துள்ளதாக எம்எல்ஏ அருள் புகார் தெரிவித்துள்ளார். இதே மாதிரி இன்னொரு பையன் கும்பகோணத்தை, இந்த பையன் செய்யாருக்கார பையன், கும்பகோணத்துக்கார பையன் ஒருத்தன் போடுறான் 2 மாதம் முன்னாடி. ஐயாவை வந்து தலைவாணி துண்டை போட்டு கழுத்தில் காலை வச்சு மிரிச்சு ஏன் கொல்லக்கூடாதுன்னு போடுறான். அதுவும் உங்களுக்கு நாங்கள் எடுத்து தரோம். இது எப்படின்னா ஐயாவை கொலை செய்ய வேண்டும் என்ற முயற்சிக்கு வந்துட்டாங்க. அதான் எனக்கு பயமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பழைய கணக்குகள். ஐயாவுடைய இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எக்ஸ் தளத்துக்கு 3 பழைய கணக்குகள். இது 3ம் முடக்கப்பட்டுள்ளது. இல்லை புது கணக்கு இப்போ நேற்று ஒரு இப்போ அதாங்க எப்படின்னா பழைய கணக்குகளை அட்மினாக அவங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட இதனுடைய இதெல்லாம் அந்த என்ன சொல்லுவாங்க, அது பாஸ்வேர்டெலாம் இருந்துச்சு. அதை தமிழில் சொல்லணும்னு பார்த்தேன். இப்போ அந்த பாஸ்வேர்டை வச்சு ஐயாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் அதை பண்ணுறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது எடப்பாடியின் உருவம் பதித்த பேனரை தீயிட்டு எரிக்க முயன்றபோது காவல்துறையினர் அதனை தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பழனிசாமியை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். அதிமுக பொதுச் செயலாளர் மன்னிப்பு கேட்கும் வரை காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தனர். பிஜேபி வாக்கு திருடி தொடர்ச்சியாக சர்வாதிகார வகையில் ஆட்சி செய்து கொள்ளக்கூடிய மோடியை ஆதரிக்கக்கூடிய கைகூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை பேசுவதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. நீங்கள் காலை நக்கி பதவி வந்தவர்கள். எங்கள் தலைவர் தன்மானத்தோடு திறமை வைத்து மக்கள் மத்தியில் பணியாற்றி பதவி வந்தவர்.
செல்வ பெருந்தகை குறித்து அவதூறு பேசிய எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார பயணத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக உதகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். ஒரு நூற்றாண்டு பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரை பிச்சைக்காரன் என்றும், பிச்சைக்காரரை போல என்றும், கிழிந்த சட்டை, அழுக்கு சட்டை, ஒட்டு வைத்த சட்டை போட்டிருக்கிற பிச்சைக்காரன் என்று மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் அவர் பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. அது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுமக்கள் அனைவருமே அவரை கண்டித்து வருகிறார்கள். பாஜகவின் அழுத்தம் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு அவதூறு பேசியுள்ளதாக நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். காதல் என்ற பெயரில் பொது இடங்களில் அத்துமீறி அநாகரிகமாக நடந்து கொள்பவர்களை தடுக்க ஒசூரில் பூங்கா நிர்வாகம் புதுவிதமான பேனரை வைத்து எச்சரித்துள்ளது. ஒரு காலத்தில் புனிதமாக பார்க்கப்பட்ட காதல் இன்றைய காலத்தில் பொது இடங்களில் எல்லை மீறும் 2K கிட்ஸுகளால் காதல் என்றாலே முகம் சுளிக்க நேரிடுகிறது. குறிப்பாக பூங்காக்களில் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சிக்காக வரும் மூத்த குடிமக்கள் காதல் ஜோடிகளை கண்டாலே கடிந்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனை தடுக்கும் வகையில்தான் ஓசூர் ராமநாயக்கன் ஏரி பகுதியில் அமைந்துள்ள பூங்காவில் எச்சரிக்கை பேனர் வைக்கப்பட்டுள்ளது. கல்யாணம் ஆகாவிட்டால் அனுமதி இல்லை என்ற இந்த பேனருக்கு பரவலாக எதிர்ப்பு எழுந்துள்ளது. ஆனால் பூங்காவுக்கு தினமும் வருபவர்களோ இதை ஆதரிக்கத்தான் செய்கிறார்கள். டெய்லி லவ்வர்ஸ் ரொம்ப ப்ராப்ளமோ, ஒரு பெஞ்சுக்கு அது ரெஸ்ட்டுக்காக அந்த ஷெல்டர் போட்டிருக்காரு. ஆனால் எந்த ஷெல்டர் பார்த்தா கூட லவ்வர்ஸ் தான் உட்கார்றாரு. அது ஜஸ்ட் இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, இது நம்ம ஹாஸ்பிட்டலில் நர்சஸ் ட்ரைனர்ஸு இந்த மாதிரி தான் அந்த உட்கார்றாரு. இந்த பேனருக்கு அவர் கேர் பண்ண மாட்டார். அது பார்த்து கூட பேனர் பக்கத்தில் கூட உட்கார்றாரு. நான் இப்படி தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் வாங்கணும். நிறைய லேடிஸ் இந்த வாக்கர்ஸ் வேலை ஈவினிங் மார்னிங் 1000 தான் வருவார். அது சண்டே சுமார் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 50 to 60 லவர்ஸ் உட்கார்றாரு. அது டோட்டல் கவர்மெண்ட் ஆக்ஷன் வாங்கணும். எதிர்ப்புகளால் பேனரை அகற்றிய பூங்கா நிர்வாகம் இளம் தலைமுறைகளும் எல்லை மீறும் செயல்களை தவிர்க்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் கார்முகில். தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். இந்தியாவின் முதல் சூப்பர்சோனிக் வகை போர் விமானமான MiG-21 விமானத்துக்கு 62 ஆண்டுகால சேவைக்கு பிறகு ஓய்வு அளிக்கப்பட்டது. ஆயிரத்து 1959ஆம் ஆண்டு சூப்பர்சோனிக் வகை MiG-21 விமானத்தை வடிவமைத்த ரஷ்யா தனது பாதுகாப்பு படையில் இணைத்தது. இதையடுத்து ரஷ்யாவிடமிருந்து இவற்றை வாங்கிய இந்திய அரசு 1963ஆம் ஆண்டு தனது விமானப்படையில் அறிமுகம் செய்தது. இந்திய விமானப்படையின் நவீனமயமாக்கல் நடவடிக்கையின் முதல் படியாக MiG-21 விமானம் இருந்தது. இது வான் பாதுகாப்புக்கு மட்டுமல்ல, ராணுவ விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கவும் பெரிதும் உதவியாக இருந்தது. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் போர், வங்கதேச விடுதலை போர், கார்கில் போர், பாலகோட் தாக்குதலுக்கு பதிலடி மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கும் இந்திய படைகளுக்கு உறுதுணையாக நின்றது MiG-21. இப்படியாக 62 ஆண்டு காலம் இந்திய பாதுகாப்பு படையில் சேவையாற்றி வந்த MiG-21 வகை விமானங்களுக்கு இன்று ஓய்வளிக்கப்பட்டது. பின்னர் 1970ஆம் ஆண்டு MiG-21 ரக விமானங்களை உள்நாட்டில் தயாரிக்க இந்தியா உரிமம் பெற்றது. இருப்பினும் 2010 முதல் இந்த வகை விமானங்கள் பழுதாகி தொடர்ந்து விபத்தில் சிக்கி வந்ததால் படை பிரிவிலிருந்து படிப்படியாக விலக்கப்பட்டு வந்தன. 400க்கும் மேற்பட்ட விபத்துகளில் 200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததை அடுத்து MiG-21 விமானங்களுக்கு தற்போது ஓய்வளிக்கப்பட்டுள்ளது. MiG-21 விமானங்களுக்கு மாற்றாக தேஜஸ் Mk-1A வகை விமானங்களை படையில் சேர்க்கப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.